ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம செந்திலும் நம்ம பழனியும் என்ன சொல்கிறாங்கன்னா, வாடா போய் சின்ன டீயை போட்டு வந்துடும், உங்கள் அப்பா வந்தானா அது கூட கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. பாண்டியன்னா இவ்வளோ பயமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இவ்வளோ கொடூர குரங்காயா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம கோமதி அம்மா என்ட்ரி ஆகிட்டாங்க. என்னடா அது என்னைக்கும் இல்லாமல் உலக அதிசயத்தில் ஒன்று இந்த அம்மா இங்கே வந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஏமா கடைக்கு வந்தீங்க, ஏதாவது வேணுமான்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் கேட்க, ஒன்றும் இல்லடா சும்மா தான் பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் என்ட்ரியை பார்த்தோன்னே பாண்டியனா கொக்கா கொக்கா அப்படின்னு ஒரு பாட்டை போட்டு விட்டாச்சு. போட்ட உடனே பாண்டியனா ஜர்க் ஆயிடுச்சு போல எல்லாருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன கோமதி நீ இங்கே வந்திருக்கேன்னு சொல்லி கேட்க, ஏன் நான் வரக்கூடாதா, தங்க மயில் தான் வரணுமான்னு நக்கல் அடிக்கிறாங்க நம்ம கோமதி அம்மா. என்ன பண்ணுறது, மயிலை பார்த்தோன்னே சண்டை மாதிரி இவங்க போயிடுறாங்க. டே இதெல்லாம் ஓவரா இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சரி பொசசிவ்னஸ்ல பொங்காத கோமதி என்ன விஷயம்னு சொல்லு கோமதின்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஏன் எப்ப பாரு செந்திலையும் கதிரையும் திட்டிகிட்டே இருக்கீங்க, சரவணனை மட்டும் உயர்த்தி பேசுறீங்க, இவங்களும் நம்ம பசங்க தானே, பிடிக்காத கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கு என்ன பண்ண முடியும், தூக்கியா போட முடியும்னு சொல்லி விஷயத்த சொல்றாங்க. சொன்னதுக்கப்புறமா நீங்கள் எப்பொழுதும் இப்படி பேசுறதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டை எக்ஸாம்பிளாக காமிக்கிறாங்க. காமிச்சோன்னு நம்ம வீட்டில் அப்படி ஆகக்கூடாதுன்னா தயவு செய்து உங்கள் வாயை மூடுங்க, திருவாயை ஒரு வாயமாக மூடிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா அது இந்த போடுறாளேன்னு சொல்லிட்டு எந்த ஊருக்காரியா இருப்பான்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ என்ன தாண்டி உனக்கு வேணும், என்ன தாண்டி பிரச்சனைன்னு சொல்லி கேட்க, அனுப்பிவிட்டா ஹனிமூனுக்கு 3 பசங்களையும் அனுப்பிவிடுங்க. என்ன அது ஓரவஞ்சனம் பிடிச்சி போய் பண்ணுறதே, பசங்களை பிரித்து பார்க்காதீங்க, இவங்களுக்குள்ள பிரிவினை உண்டு பண்ணிடுறாங்க. அப்புறம் நான் கோமதி அம்மாவாக இருக்க மாட்டேன், காளி அம்மாவாக மாறிடுவேன்றாங்க. என்னடா அது இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தவோ பிள்ளைக்கு ஒன்றுனா இப்படி போராடுறாளே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுதாங்க ஒரு அம்மாவோட குணம், பிள்ளைங்களுக்கு ஒன்றுனா தனியாக போராடுவாங்க. இதுதான் வேற லெவல் கோமதி அம்மா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்